எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிய போகிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக தற்பொழுது போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள். நேற்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தேர்தலில் அதிமுகவின் நிர்வாகிகள் சரியான முறையில் திருப்திகரமாக செயல்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கூறியதன் காரணமாக கடும் கோபமடைந்த அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் தலைமை சரியில்லை, அதன் காரணமாகத்தான் தோல்விக்கு காரணமாக அமையும், எங்கள் மீது பழியை போடாதீர்கள் என்பதற்கேற்ப வாக்குவாதத்தில் ஈடுபட்டது. மிகப்பெரிய அளவில் அதிமுக மீண்டும் இரு அணிகளாக உருவாக போகிறதா அல்லது எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவின் தலைமையிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் ஒரு மனதாக நீக்கப் போகிறார்களா என்ற ஒரு குழப்பம் தற்பொழுது நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஒருபோதும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்கக்கூடாது என்பதற்கேற்பதான் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் ஒன்று கூடி பேட்டி ஒன்றும் அளித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி கதை முடிந்துவிட்டது என்றே நாம் கூறலாம். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதை அதிகாரப்பூர்வமாக நாம் பார்க்க போகிறோம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று மிகப்பெரிய ஒரு தேர்தல், மக்களவை தேர்தல், அது மட்டுமல்லாமல் 22 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைந்தால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் அனைத்தும் தேர்தல் போதே நாம் கணித்திருப்போம். 5 இடங்களில் கூட அதிமுக வெற்றியடையாது என்ற செய்திகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முழுக்க எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் தான் காரணம் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம், எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிகிறதா? அதிமுகவின் தலைமையை மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் கைப்பற்றுகிறாரா? காரணம், அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்ததை தொடர்ந்து பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக பாஜகவின் கூட்டணி வைத்து ராமநாதபுரம் தொகுதியில் குறிப்பாக 5 OPS வேட்பாளர்கள் மறைமுகமாக வேட்புமனு தாக்கல் செய்து எடப்பாடி பழனிசாமியின் தந்திரத்தை அனைத்தையுமே முறியடித்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை தழுவார் என்றுதான் ராமநாதபுரம் தொகுதி மக்கள் ஓட்டுக்கள் செலுத்தியதற்கு பிறகு வெளியான கருத்து கணிப்பில் தெரிய வருகிறது. OPS அவர்கள் வெற்றியடைந்தால் மட்டும் போதும், அதிமுகவை மீட்டெடுக்கலாம் என்ற ஒரு யுக்தி, கடைசி வாய்ப்பு OPSக்கு அமைந்திருக்கிறது. பார்க்கலாம், எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிக்கப்பட்டு OPSின் அத்தியாயம் தொடங்கப்படுகிறதா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.